நீதிபதி பதவி எனக்கு அறவே வேண்டாம் என்று பயந்து ஓடுகிறார்கள். எந்த அளவுக்கு ஓடினார்கள்? ஒரு திருடனை எப்படி மக்கள் எல்லாம் துரத்துவார்களோ, ஒருத்தர் திருடிட்டான ஊர் எப்படி துரத்தும், அது போன்ற அந்த மக்கள் எல்லாம் அந்த மனிதரை துரத்துகின்றது போன்று ஓடுகிறார்கள். கடைசியில போய் அவர்களை நிப்பாட்டி எதற்காக ஓடுது என்று கேட்ட பொழுது அப்துல்லா இப்னு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ஃபஇன் குன்த சாதிகன் ஃபமா யம்பகி லக்கும் ஐ யஸ்தஅமலுனி. நீங்க என்ன நீதிபதியா பொறுப்பேற்க சொல்றீங்க, நான் உண்மையிலேயே நீதிபதியாக ஆகுவதற்கு தகுதி வாய்ந்தவன் அல்ல. நான் சொல்வது இது உண்மையாக இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் பொறுப்பை கொடுக்காதீர்கள். அடுத்து சொல்லுகிறார்கள், வஇன் குன்த காதிபன் ஃபலா துவல்லு காதிபன். நான் சொல்வது உங்களுக்கு பொய்யாக தெரிந்தால் நான் நீதிபதி ஆவதற்கு தகுதி இல்லை. இந்த வார்த்தையில இந்த பதிலில் அடங்கிவிட்டது. அந்த சஹாபி அறிவிக்கிறார், ஃபிக்ர் பின் அப்துல்லா, நான் நீதிபதியாக ஆகுவதற்கு எந்த காலத்திலும் நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை என்பதாக வாழும் காலத்தில் ஒரு நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தோம். அவர்கள் இம்மையை பார்க்காமல் மறுமையை பார்த்தார்கள். நீதிபதியாக ஆகுவது இலகு, ஆகிவிட்டால் சொகுசான வாழ்க்கை வாழலாம் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அவர் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீதமாக நடந்து கொள்ளாவிட்டால் அவர் இம்மையிலே செய்த அத்துணை நன்மைகளும் அவரால் தவறாக தீர்ப்பு வழங்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய அந்த அநீதத்திற்கு அவர் மறுமையில் ஆளாகுவார் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அபூதாவுதிலே பதிவான ஒரு ஹதீஸ், மன் வலில் காலி ஃபகத் தபஹ பிஸகீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், யார் பொறுப்பு நீதிபதியாக பொறுப்பேற்றாரோ, அப்படி பொறுப்பேற்றவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கத்தியின்றி ஒரு பிராணியை அறுத்தால் அந்த பிராணிக்கு என்ன வலி உண்டாகுமோ, பொதுவா ஒரு பிராணியை கத்தியால் அறுக்கின்ற பொழுது அந்த பிராணிக்கு வலி உண்டாகும். ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நீதிபதி தவறாக தீர்ப்பு தந்து விட்டால், ஒரு பிராணியை அறுத்து விட்டார், ஒரு பிராணிக்கு கொடூரமாக அவர் ரூஹை எடுப்பதற்கு காரணமாகிவிட்டார் என்பதாக அபூதாவுது ஷரீஃபிலே பதிவான இந்த ஹதீஸை பெருமானார் சொல்லி காமிக்கிறார் என்று சொன்னால், இந்த ஹதீஸுகளை எல்லாம் சஹாபா பெருமக்கள் வாழும் காலத்திலே நீதிபதிகளாக வருவதற்கு அவர்கள் ஆசைப்படவில்லை. அதற்காக வக்கீல் துறையே தேவையில்லை, வக்கீலுக்கு படிக்க வேணாம், லா படிக்க வேணாம், நீதிபதியா வர வேணாம், அப்படி அர்த்தம் இல்ல. அப்படி வரக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தால், நீங்கள் நீதிபதியாக ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தாடி முடி நரைத்து விட்டதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் குனிந்து தாடி முடியை பார்க்கிறார்கள், உண்மையிலே நரைத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த மார்க்கத்திற்கு வந்து வெகு நீண்ட நாட்கள் நீண்ட ஆண்டுகளாக ஆகிவிட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பெருமானாருடைய அந்த கரும் நிற முடி கூட நரைவது பெருமானாருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த மார்க்கத்திலே நீதமாக உறுதியாக நின்றார்கள் என்பதாக பெருமானாருடைய பதில் நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது. நீதிபதிகள் எப்படியெல்லாம் கடந்து வந்தார்கள் என்ற அந்த பாதையை நாம் கடந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆயத்திலே பேசுவார். எப்படிப்பட்ட வரலாறு என்று சொன்னால், வதாவூது சுலைமான இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸி. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபியாக இருக்கின்ற பொழுது ஒரு வழக்கை விசாரிக்கிறார்கள். எப்படிப்பட்ட வழக்கு என்று சொன்னால், குர்ஆன்ல வரக்கூடிய வசனம், ஃபில் ஹர்ஸி, ஒரு வயல்வெளி, ஒரு வயல்வெளியில விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தருடைய நிழல், ஒருத்தருடைய வயல், அந்த வயலில் இது நஃபஷத்தில் ஃபீஹில் கனம் கௌம், ஒரு சமூகத்தாருடைய ஒரு ஆடு என்ன செய்கிறது, அந்த வயல்வெளியில போய் இரவோடு இரவாக அந்த வயலை எல்லா வகையிலும் நாசம் செய்து விடுகிறது. இந்த இரண்டு தரப்பு மனிதர்களும் தாவூத் நபியிடத்துல வந்து தங்களுடைய குறைகளை முறையிட்ட பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பை தந்தார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு வயல் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த அளவுக்கு வயல் மோசம் அடைந்திருக்கிறதோ, அந்த அளவுக்கு அந்த வயலுடைய பாதிப்பு மதிப்பும், அந்த பாதிப்பை உண்டாக்கிய அந்த ஆட்டினுடைய மதிப்பும் ரெண்டும் ஒன்றாக இருந்தால் அந்த ஆடு பாதிக்கப்பட்ட வயலுக்குரியவரிடத்துல கொடுத்து விடுங்கள். இது தாவூத் நபியுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பெற்றுவிட்டு இரண்டு நபர்களும் நடந்து வருகிறார்கள். நடந்து வருகின்ற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிரில் வருகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிரில்